ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, சமாதானமாயிருப்பீர்களாக, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருப்பீர்களாக, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்களாக. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வாராக. இன்று காலை வேளையிலே சபையில உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. கலந்து கொள்ள முடிந்தவர்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து தேவனை மகிமைப்படுத்துவோம், ஒருமித்து கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். 2 பேரும் ஒரு மனப்பட்டு எந்த நாமத்தில் எது கேட்டாலும் தருவேன் சொன்ன ஆண்டவர் இவ்வளவு பேர் நம்ம கூடி ஜெபிக்கும் போது எத்தனை பெரிய காரியங்களை செய்வார். செய்ய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு உங்கள் யாவருக்கும் பழக்கமான விருப்பமான ஒரு பகுதியை நான் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதும் போது, அந்த கொரிந்தி சபை தான் ரொம்ப பின்மாத்திரத்தில் இருந்த சபை. அந்த சபைக்கு நிறைய நல்ல அழகழகான ஆலோசனைகளை கர்த்தர் சொல்லி, அந்த கீழா இருந்த பாவனர் சபையா இருந்த அந்த சபை உயிர்ப்பித்து மேலாக கொண்டு வந்து ஜெயமுள்ள சபையாய் அதை வழி நடத்தினார். அப்படி நடத்தும் போது அவர்களுக்கு அநேக ஆலோசனைகளை சொல்லி வந்தார். அதில் ஒன்றுதான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். அந்த 13ஆம் அதிகாரத்தினுடைய ஆரம்ப வசனம் என்ன சொல்லியிருக்கிறது கேட்டா, நாம் மனுஷர் பாஷையை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால், அதாவது மனுஷ பாஷையில பேசினாலும் சரி, அந்நிய பாஷையிலேயே காலையிலிருந்து சாயங்காலம் பேசிட்டு இருந்தாலும் சரி, தூதர் பாஷைகளை பேசினாலும் சரி, அன்பு எனக்கு இராவிட்டால் நாம் பேசுற பாஷை, தூதர் பாஷை, அந்நிய பாஷை எப்படி இருக்கும் என்று கேட்டால், சத்தம் இடுகிற வெண்கலத்தை போலும் ஓசிடுகிற கைத்தாளத்தை போலும் இருக்கும். அது மாத்திரம் இல்ல, நான் ரொம்ப தீர்க்கதரிசனம் சொல்ற ஆளா இருந்து சகல ரகசியங்களையும் அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்கதான சகல விசுவாசம் உள்ளவனா இருந்தாலும் கூட சரி, அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒண்ணும் கிடையாது. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் a life of love. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே அன்பு மன்னிப்பு தான். அன்பு இல்லாத ஒரு மனுஷன் தேவனை அறியான் என்று வேதம் சொல்லிருக்கு. அப்புறம் அதெல்லாம் சொல்லிட்டு நான் இன்னைக்கு உங்களுக்கு வாசிக்க போறதான காரியம் என்று கேட்டால், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. நான் எப்படிப்பட்டது தெரியுமா, எங்க ஊர் என்ன ஊர் தெரியுமா, என்னுடைய பொசிஷன் என்ன தெரியுமா. அன்பு தன்னை புகழாது. அன்புக்கு அது இருமாப்பாயிராது, கர்வம் இருக்காது. இட் இஸ் நாட் ஆரகன்ட். அயோக்கியமானது செய்யாது. அன்பு அயோக்கியமானது செய்யாது. தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷம். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு 7ஆம் வசனத்துல ரொம்ப முக்கியமான காரியம் கேட்டா, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். உன்னால எதையும் தாங்க முடியலையா, விசுவாசிக்க முடியலையா, நம்ப முடியலையா, சகலத்தையும் சகிக்க முடியலையா, ஐயோ என்னால சகிக்கவே முடியல அப்படின்னு சொல்றியா, உனக்கு அன்பும் இல்லை, கடவுளுடைய பிள்ளையும் இல்லை. அன்பு இருக்கிறாவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. இந்த வெள்ளிக்கிழமை காலையில உங்களுடைய இருதயத்தை தேவன் தம்முடைய அன்பினால் நிறைப்பாராக. தேவ அன்பு எனக்கு ஊற்றப்பட்டிருக்கிறது என்று கர்த்தருடைய வசனம் சொல்லியிருக்கு. அந்த தேவனுடைய அன்பு இந்த காலை வேளையில உங்களுடைய உள்ளங்களில் ஊற்றப்படுவதாக. அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. திரும்ப வாசிக்கிறேன். தயவு உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்க நினைக்க கூட நினையாது, தீங்கு செய்யறதில்ல, தீங்கை நினைக்காது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்திலே சந்தோஷப்படும். ரொம்ப முக்கியம், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சாகிக்கும். 8ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி சொல்லியிருக்கு, அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. பரிசுத்த பிதாவை ஒரு காலம் ஒழியாத அன்பினாலே இந்த ஜனங்கள் யாவரையும் என்னையும் நிறைத்தருளும். ஆண்டவரே நிறைத்தருளும், 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 இப்பொழுதே நிறைத்தருளும். இந்த வார்த்தைகளை கேட்ட நாள் முதல் இந்த ஜனங்கள் தங்களை புகழாதபடி, இருமாப்பாயிராதபடி, அகந்தை உடையவளாயிராதபடி, சகலத்தையும் சகிக்கிறவளாய், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவளாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். இப்படி செய்தபடியால் நமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. God bless you abundantly again and again and again and again. Amen.